ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. நடப்பு ஐபிஎல் சீசனின் 50வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் விளையாடின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 12 ரன்களிலும் அன்மோல் பிரீத் சிங் 5 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். பின்னர் நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட் இருவரும் சிறப்பாக விளையாடி அணிக்கு ரன்களை குவித்தனர். டிராவிஸ் ஹெட் 58 ரன்களும் நிதிஷ் 76 ரன்களும் எடுக்க கடைசி கட்டத்தில் கிளாசன் அதிரடியாக விளையாடி 19 பந்துகளில் 42 ரன்களை சேர்த்தார். இதன் மூலம் ஹைதராபாத் அணி 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 201 ரன்களை குவித்தது. 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி முதல் ஓவரிலேயே ஜாஸ் பட்லர் மற்றும் சஞ்சு சாம்சனை இழந்ததால் அதிர்ச்சி அடைந்தது. இதையடுத்து ஜெய்ஸ்வால் 67 ரன்களும் ரியான் பராக் 77 ரன்களும் எடுத்து வெளியேறினர். கடைசி ஓவரில் 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் வெற்றிக்காக போராடிய ராஜஸ்தான் அணி 200 ரன்களை எடுத்து ஒரு ரன்னில் தோல்வியை தழுவியது. ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் சென்னையை பின்னுக்கு தள்ளி ஹைதராபாத் அணி 4ஆம் இடத்தை பிடித்தது.